சென்னை பெருங்குடி அருகே பர்மா காலனி திருவள்ளுவர் நகரில் தனியார் நிறுவனமான அரிஹந்த் நிறுவனம் சார்பில் 4 அடுக்கு குடியிருப்புகள் கட்டும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதற்கான அடித்தளம் அமைப்பதற்காக பொக்லைன் இயந்திரம் மூலம் சுமார் 15 அடி ஆழத்திற்கு பள்ளம் தோண்டப்பட்டு வருகிறது. இப்படி பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் மண் சரிந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த முனியப்பன் என்பவர் நள்ளிரவில் சிறுநீர் கழிக்க எழுந்த நிலையில் வீடு விரிசல் விட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சிறிதும் தாமதிக்காமல் அருகில் உள்ள அனைத்து வீடுகளின் கதவையும் தட்டி எழுப்பிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறும்படி சத்தமிட்டுள்ளார். அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் என்ன ஏது என்பதை கூட அறியாமல் குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தெருவில் தஞ்சமடைந்துள்ளனர். அப்போது அப்பகுதியில் உள்ள 2 வீடுகளின் பக்கவாட்டு சுவர்கள் இடிந்து விழுந்துள்ளன. மேலும் அடுத்தடுத்துள்ள 5 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அனைவரும் வீடுகளை விட்டு வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டாலும் வீட்டில் இருந்த பொருட்கள் அனைத்தையும் எடுத்து தெருவில் வைத்துள்ளனர். இதனால் சமைக்கவோ உறங்கவோ இடமின்றி குழந்தை குட்டிகளுடன் தவித்து வருகின்றனர் அப்பகுதி மக்கள். இதுக்கு எதனா நல்ல முடியும் எங்களுக்கு. நாங்கள் இப்போ வீடு இல்லாமல் நாங்கள் ரோட்டில் பிளாட்பாரத்தில் இருக்கிறோம். சாமானை நாங்கள் எடுக்கவே இல்லை. எல்லாம் பிளாட்பாரத்தில் இருக்கிற மாதிரி நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் இதுக்கு நல்ல முடிவு பண்ணி நீங்கள் தான் எடுக்கணும். எங்களுக்கு மக்களுக்கு பாதுகாப்பாக நீங்கள் செய்யணும். இந்த குடியிருப்புகளின் அருகில் பள்ளம் தோண்ட தொடங்கிய முதல் நாளில் இருந்தே தங்கள் வீடுகளில் விரிசல் விட்டதாக கூறும் அப்பகுதி மக்கள் இதுகுறித்த கட்டுமான நிறுவனத்திடம் பல முறை புகார் அளித்தும் அவர்கள் செவி சாய்க்காமல் தொடர்ந்து பணிகளை செய்து வந்ததாக வேதனை தெரிவிக்கின்றனர். 4 மணிக்கு ரொம்ப செவுறு விரிசல் விழ ஆரம்பிச்சது. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, எல்லாருமே பொருளை வெளியில வச்சுட்டு காலையில இங்கே தான் இருக்கும். நள்ளிரவில் வீட்டின் சுவர் இடிந்து விழுந்திருந்தால் எத்தனை உயிர்கள் பறி போயிருக்குமோ. முனியப்பன் என்பவர் அனைவரையும் எழுப்பாவிட்டால் இந்த அசம்பாவிதம் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும். தற்காலிகமாக வசிக்க வீடு தேடி வரும் அப்பகுதி மக்கள் இடிந்த வீடுகளை மீண்டும் கட்டித்தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுபோன்ற அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டும் போது மண்ணின் தன்மை, அருகில் உள்ள குடியிருப்புகளின் தரம் இவற்றை முறையாக ஆய்வு செய்யாமல் அவசர கதியில் பணிகளை தொடங்குவதால் ஏழை மக்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி விடுகிறது.